ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த செவ்வாய்க்கிழமை காலையில் உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷமாக இருங்க. மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன், சந்தோஷமாக இருங்க. கடந்த வாரம் வித்தியாசப்பட்ட காரியங்களை நம்ம தியானிக்க உதவி செய்தார். தானியேலின் காரியம் ஜெயமாக இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம தியானித்தோம். அதோடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்காக நாங்கள் ஷேர் பண்ணுறோம். கண்டிப்பாக பாருங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வாரத்தில் என்ன பார்க்க போகிறோம், என்ன தலைப்பின் கீழாக பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஏன் இந்த டிவோஷன்லாம் தியானிக்கிறோம் அப்படின்னா, நமக்கு ஒரே ஒரு ஆசை, நம்முடைய நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் பிளஸ்ஸிங்ஸ், நம்முடைய வாழ்க்கையுடைய அடுத்த நிலை ஆசீர்வாதத்தை கண்டிப்பாக நம்ம பார்க்கணும். அந்நிய கண்கள் அல்ல, என்னுடைய கண்களே அவரை பார்க்கும் அப்படின்னு சொல்லி யோபு விசுவாசத்தோடு சொன்னால், ஒரே நைட் ஆண்டவர் அவன் வாழ்க்கையை மாற்றிட்டார். நம்ம 42வது அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் போது, ஒரே இரவில் அவனை சந்திக்க வேண்டிய ஜனங்கள் எல்லாம் வந்தாங்க, அவனுக்கு செய்ய வேண்டிய உபசரணங்கள் எல்லாத்தையும் செஞ்சாங்க. அன்னைக்கு நைட்டே அவனோட முன்னிலைமையை காட்டிலும் பின்னிலைமையை கர்த்தர் ஆசீர்வதிச்சார். அப்போ நம்முடைய ஜென்ரேஷனில் நாம் வாழும்போதே ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறத நம்ம பார்க்கணும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு ஒவ்வொரு வாரமும் சில காரியங்கள் தியானிக்கிறோம். இந்த வாரம் என்ன தியானிக்க போகிறோம் அப்படின்னா, 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரத்துடைய 11வது வசனத்தில் கடைசி இப்படியாய் சொல்கிறது, ஒன்றிலும் உங்களுக்கு குறைவில்லாது இருக்கும்படிக்கு நம்ம என்ன செய்யணுமா, ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும், நான் உங்களுக்கு கட்டளையிட்டபடியே அப்படின்னு சொல்கிறார். அப்போது எந்த விஷயத்துலையுமே நம்ம என்ன செய்யக்கூடாது, குறை உள்ளவர்களாக வாழவே கூடாது. குறைவு இருந்தால் ஆண்டவருக்கு பிடிக்காது. ஆண்டவர் உடனே அதை கரெக்ட் பண்ண தான் பார்ப்பார். அதை பைபிளில் நம்ம வாசிக்கிறோம் இல்லையா, ஒரு குயவன் ஒரு பாண்டத்தை வணையிறாரு, அந்த குயவனுடைய கரத்தில் அந்த பாண்டம் வணையப்படும் போதே கெட்டு போயிடுது. அப்போது கெட்டுப்போன பாண்டத்தை மற்ற குயவனாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, அதை தூக்கி போட்டு உடச்சி ஒன்றும் இல்லாமல் ஆக்கியிருப்பாங்க. ஆனால் இந்த குயவன் என்ன பண்ணுறாருன்னா, அந்த பாண்டத்தை திரும்ப குலைச்சி திரும்ப அதை சரி செஞ்சு தனக்கு சித்தமான வேறு பாண்டமாய் அதை உருவாக்குறாரு. அது வேறு பாண்டமாய் வணையப்பட்டு அது மகிமையாக எடுத்து பயன்படுத்தப்படுது. ஆண்டவர் அந்த இடத்துல அதை சொல்வார், இந்த குயவனை போல நான் உங்களை உருவாக்குறதுக்கு நான் ஆசைப்படுறேன். நீ என் ஜனங்கள் நிறைய வாட்டி கெட்டு போயிட்டாங்க, நான் உங்களை சரி செய்ய நினைக்கிறேன், நான் சரி செய்ய முடியலை. அப்போது ஆண்டவருக்கு குறை உள்ளவர்களை குறைவில்லாமல் மாற்றணும்னு தான் ஆண்டவர் விரும்புகிறார். அதுக்கு ஆண்டவர் என்ன வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார் அப்படின்னா, நிறைவானது வரும்பொழுது குறைவானது கடந்து போயிடும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ப்ராமிஸ் பண்ணியிருக்கார். நிறைவானது என்ன அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவர் தான் நிறைவானவர். இந்த பரிசுத்த ஆவியானவர் நிறைவாக உங்களுக்குள்ள வந்துட்டார் அப்படின்னா உங்க குறைவு எல்லாமே மாறிடும். சரி, இந்த வாரம் ஃபுல்லாக நம்ம என்ன தியானிக்கிறோம் அப்படின்னா, நம்முடைய குறைவுகளில் நிறைய காரியங்கள் இருக்குது. அதில் சில வசனங்கள் நமக்கு சுட்டி காண்பிக்கத்தக்கதாக இருக்குது. அதில் முக்கியமாக சொல்கிறாரு, 1 கொரிந்தியர் 1:7 இப்படியாக சொல்லியிருக்கிறது, அப்படியே நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே என்ன தியானிக்கிறோம் அப்படின்னா, யாதொரு வரங்கள். ஆண்டவர் பைபிளில் நிறைய கிஃப்ட் கொடுத்துருக்காரு. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில கிஃப்ட் எல்லாம், ஆண்டவர் தந்த கிஃப்ட் எல்லாம் ஒர்க்கிங்ல இருக்கா அப்படின்னா, அது செயல்பாட்டில் இருக்கா அப்படின்னா, நிறைய பேருடைய வாழ்க்கையில இது இல்லை. அப்போ நான் ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னா, ஆண்டவர் எனக்கு தந்த ஆவியின் வரங்கள் குறைவுபட்டு போய் இருக்கக்கூடாது. ஆவியின் வரங்கள்ல குறைவு காணப்படவே கூடாது. எல்லாரையும் செலக்ட் பண்ணாரு, எல்லாரையும் சூஸ் பண்ணாரு, யாருக்குமே வரங்கள் தராம கிடையாது. 12 சீசர்களை சூஸ் பண்ணாரு, 12 பேருக்கும் தனிப்பட்ட கிருபைகளை கொடுத்தார். 12 பேருடைய வாழ்க்கையும் டிஃப்ரெண்டாக இருந்தது, அவங்களுடைய வாழ்க்கை அனுபவங்கள் டிஃப்ரெண்டாக இருந்தது. அப்போ அவங்களுடைய கிஃப்ட் எப்படி இருந்தது அப்படின்னா, குறைவில்லாமல் இருந்தது. அதை குறைவில்லாமல் யூஸ் பண்ணாங்க, நிறைவாக யூஸ் பண்ணாங்க. அதான் நம்ம பைபிளில் ஒரு நல்ல எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒரு எஜமான் ஊருக்கு போகிறாரு, தன்னுடைய 3 வேலைக்காரங்களை கூப்பிட்றாரு. ஒருத்தனுக்கு 5 தாளந்து, ஒருத்தனுக்கு 2 தாளந்து, ஒருத்தனுக்கு 1 தாளந்து கொடுத்துட்டார். கொடுத்தவர் திரும்ப வரும்போது என்ன எதிர்பார்த்து வந்தார் அப்படின்னா, நான் கொடுத்த கிஃப்ட், நான் கொடுத்த தாளந்துல அவங்க எப்படி அதை யூஸ் பண்ணியிருக்காங்க, அதில் குறைவு இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அப்போது அந்த விஷயத்தில் பார்க்கும்போது அங்கே நம்ம வாசிக்கிறோம், பைபிளில் ஆண்டவர் சொல்கிறாரு, 5 தாளந்தை வாங்கினவன் 5 தாளந்தை சம்பாதிச்சான், 2 தாளந்தை வாங்கினவன் 2 சம்பாதிச்சான், 1 தாளந்தை வாங்கினவன் மட்டும் புதைச்சி வச்சுட்டான், அதை குறைவாக மாற்றிட்டான். அப்போது நம்முடைய ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற வரங்களில் குறைவு காணப்படக்கூடாது. அது குறைஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் நம்மளை திரும்ப சரி பண்ணிக்கிட்டே இருப்பார். அது வரைக்கும் நம்ம அடுத்த ஸ்டேஜ் போக முடியாது. உங்களுக்கு தந்த தாளந்தை நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஆண்டவருடைய வாழ்க்கையில் மகிமையான காரியங்களை செய்ய போகிறார். நீங்கள் ரெடியாக இருங்க. காட் பிளஸ் யூ.